அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கின்றேன். தினமும் இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான இந்த யூடியூபினுடைய குறுஞ்செய்தியை கேளுங்க. இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக, விடுதலையாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அதற்கு அவர்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லி, அன்றைக்கு ஈசாக்கை பார்த்து, ஈசாக்கை யாரெல்லாம் பகைத்தார்களோ, ஈசாக்கை யாரெல்லாம் விரோதித்தார்களோ, ஈசாக்கை இந்த இடங்களில் இருக்கக்கூடாது என்று சொல்லி யாரெல்லாம் துரத்தினார்களோ, அவர்கள் ஈசாக்கை வந்து பார்த்து ஈசாக்கின் இடத்துல சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை தான், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கண்டோம் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த செய்தியை பார்க்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறவர்கள் கண்டு உங்களிடத்தில் வந்து ஒப்புரவாகிற அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். உங்கள் கூட கர்த்தர் இருந்து செய்வதை பார்த்து அவர்கள், உங்களுடைய எதிராளிகள் உங்களை பார்த்து பயந்து உங்களிடத்தில் வந்து ஒப்புரவாவார்கள். ஏனென்று சொன்னால், உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவராய் இருக்கிறார், மகிமையான தேவனாய் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையினால இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி, நிச்சயமாகவே நாங்கள் கண்டோம் என்று சொல்லி உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்களை பார்த்து சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.